ரூபாவிற்கு விற்கப்பட வேண்டிய ஒரு மருந்தானது 75,000 ரூபாவிற்கு விற்கப்படுவதாக தெரிவித்து கடந்த ஜனவரி மாதம் ஒரு தகவல் சமூக ஊடகங்களில் பாரிய அளவில் பகிரப்பட்டது. எனவே இதன் உண்மை என்ன என்பது தொடர்பில் நாம் அறிக்கையிட்டிருந்தோம். ஆனால் தற்போது என்ன அதில் இருக்கிறது என்று பார்த்தால், அதாவது 76,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 350 ரூபாய் மருந்து தற்போது 84,500 ரூபாவிற்கு விற்கப்படுவதாக தெரிவித்து ஒரு மருந்தகத்தின் பற்றுச்சீட்டு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. எனவே இது தொடர்பில் நாம் ஆய்வினை மேற்கொண்டிருந்தோம். இந்த 76,000 ரூபாவிற்கு விற்கப்பட்ட மருந்தானது பெப்பவரின் ஹைட்ரோகுளோரைடு என்ற மருந்து. இந்த மருந்து இருதய சத்திர சிகிச்சைகளின் போது பயன்படுத்தப்படும் ஒரு மருந்து என்பது நமது ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டது. ஆம், தற்போது இதே மருந்துதான் 84,000 ரூபாவிற்கு விற்கப்படுகின்றதா? இல்லை. இந்த 84,000 ரூபாவிற்கு விற்கப்படும் மருந்தானது புற்றுநோய்க்காக பயன்படுத்தப்படும் ஒரு மருந்து. எனவே இவை இரண்டும் இருவேறு மருந்துகள் என்பதனை நாம் எமது ஆய்வில் கண்டறிந்தோம். ஆம், இது தொடர்பில் அந்த குறித்த பற்றுச்சீட்டை வழங்கிய மருந்தகத்திற்கு, அதாவது மகரகம அபேக்ஷா வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள ஒரு மருந்தகத்தில்தான் இந்த பற்றுச்சீட்டு, அதாவது இந்த மருந்து 84,000 ரூபாவிற்கு விற்கப்பட்டதாக தெரிவித்து இந்த தகவல் பகிரப்பட்டிருந்தது. எனவே நாம் அந்த மருந்தக உரிமையாளருடன் தொடர்பு கொண்டு வினவிய போது இவை இரண்டும் இருவேறு மருந்துகள் எனவும், அதாவது இருதய சத்திர சிகிச்சைக்காக வழங்கப்பட்ட அந்த 350 ரூபாய் பெறுமதியான மருந்து அல்ல இது என்பதும், இது புற்றுநோய்க்காக வழங்கப்படும் ஒரு மருந்து எனவும், இதன் உண்மையான விலை 84,000 ரூபாய் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். எமது ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டது.